என்கிற களை நமக்குள்ளே இருக்கிறதா? இதை நீங்கள் கவனமாய் கவனிக்கணும். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய். காணும்படி அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள், கேட்கும்படி அவர்கள் காதுகள் இருந்தாலும் கேளாமற் போகிறார்கள். அவர்கள் கலக வீட்டார். ஸ்தோத்திரம். கலக வீட்டார் உங்களை சுற்றி இருக்கிறாங்களா? ஸ்தோத்திரம். அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, உங்களை தப்பு செய்ய தூண்டுவாங்க. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கலக வீட்டார் உங்களை சுற்றி இருக்கிறாங்களா? அன்றைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது அவங்களெல்லாம் இறைச்சி வேணும்னு அழுதாங்களாம். இவங்க தானா இறைச்சி வேணுன்ற சிந்தனை அவங்களுக்குள்ளே வரல. அவங்க கூட வந்த அந்த அந்நியர்கள், இஸ்ரவேல் ஜனமில்லாத அந்நியர்களும் அவங்க கூட டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இறைச்சி வேணும்னு சொல்லி அழுததுனால அந்த பழக்கத்தை இவங்க கற்றுக்கொண்டு இவங்களும் அழுறாங்களாம். ஸ்தோத்திரம். அப்போ இவங்க முறையிடுறாங்க, இவங்க முரட்டாட்டம் பண்ணுறாங்க. அதனால அவங்கள முரட்டாட்டம் பண்ணவங்க, முறையிட்டவங்க, எகிப்திலிருந்து புறப்பட்ட யாரும் கானானுக்குள்ளே போகலை. அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் கானானுக்குள்ளே போகுது. அப்போ இந்த ஜெனரேஷன்ல எல்லாம் இந்த முறுமுறுத்தவங்க, இந்த கலகத்தை கற்றுக்கொண்டவங்க, இவங்க எல்லாம் வனாந்தரத்தில் மடிந்து தீரும் அளவும் தேவன் அவங்களை சுற்றி 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 நடக்க பண்ணினார். அப்போ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே தேவன் வாக்கு பண்ணிட்டார், அதுக்குள்ளே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க சுற்றி 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 போய்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் எங்கேயோ இந்த கலகத்தை படித்து கொண்டீங்க. உங்களுக்குள்ளே இந்த கலக ஆவி இல்லை, உங்களுக்குள்ளே இந்த முரட்டாட்டம் பண்ணுகிற ஆவி இல்லை, உங்களுக்குள்ளே இந்த முறுமுறுப்பின் ஆவி இல்லை. எங்கே படிச்சிங்க? உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்குள்ளே அந்த கலையை விதைச்சிட்டாங்க. அப்போ கலக வீட்டார் மத்தியில் இருக்கும்போது நாம் அந்த கலகத்தை படித்து கொள்றீங்க. அப்போ அந்த கலகம், அந்த முரட்டாட்டம் என்றது, முறுமுறுக்கிறது, இது நம்மை விட்டு போகணும். ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் மன ரம்யமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஈஸியாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். நம்ம சுற்றி அலைந்து தெரிய வேண்டியதில்லை. நீ இனி அலைந்து தெரிவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கடந்த 12 வருடங்களாக நீங்கள் சுற்றி சுற்றி போய்கிட்டு இருக்கீங்க. தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மையை பிடிக்கலான்னு போகும்போது அது உங்களை விட்டு இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது போல, காணல் நீர் போல, மிரேஜ் போல, இது பக்கத்தில் தான் இருக்கிறது. என் கை எடுத்துக்கணும், எடுக்க போகும்போது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது. அதே போல உங்கள் ஆசீர்வாதம் தூரமாக இருக்கிறது போல, பக்கத்தில் போயிட்டேன் நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அப்படி ஆசீர்வாதம் தூரப்பட்டு கொண்டே இருக்குதா? ஏன்னா நீங்கள் கலகத்தை உங்களுக்குள்ளே அனுமதித்து விட்டீங்க, களையை உங்களுக்குள்ளே அனுமதிச்சு விட்டீங்க. யாரோ கலகத்தை, முறுமுறுப்பை, யாரோ உங்களுக்குள்ள வஞ்சகத்தை விதைச்சிட்டாங்க. ஸ்தோத்திரம். முரட்டாட்டத்தை விதைச்சிட்டாங்க. அதுதான் உங்கள் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தூரமாக ஆக்கி கொண்டே இருக்கிறது, நீங்கள் உங்களை சுத்த விட்டு கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த ஆண்டவரே, உமக்கு விரோதமான கலகம் என்னிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அதை மன்னிங்கப்பா. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு எதிர்க்க மாட்டேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் எதிர்க்கவும் இல்லை, அவர் பின்வாங்கவும் இல்லை. ஸ்தோத்திரம். எதற்கும் பின்னடையாத யுத்த குதிரையாக தேவன் இன்றைக்கு உங்களை மாற்றுவாராக. ஸ்தோத்திரம். புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள யந்திரமாக மாற்றுவாராக. ஏன்? அப்பதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பதர், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற முள் எல்லாவற்றையும் நொறுக்கி மிதித்து தள்ளிவிட்டு தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாத எல்லை, தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த இலக்கை நீங்கள் எளிதாய் தேவன் குறித்த நேரத்தில் சீக்கிரமாய் போய் சேர முடியும். அல்லனா உங்களுடைய கலகம் தீர்ந்து அமைதல் உங்களுக்கு உண்டாகிற வரைக்கும் தேவன் உங்களை சுத்த விட்டுருவார். ஸ்தோத்திரம். இதிலிருந்து விடுபடுவதற்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். தேவனுடைய சமூகத்தில் புது பலனை பெற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம். புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.